கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் ஒரு வசனத்தை நினைப்பூட்டினார். மத்தேயு 7 7, 8. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமீன், ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலகத்தில் வாழற ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றையும் தேடி செல்கிறார்கள். சிலர் பணத்தை தேடி செல்கிறார்கள், சிலர் பொருளை தேடி செல்கிறார்கள், சிலர் மனிதர்களை தேடி செல்கிறார்கள், வேறு சிலர் மனப்போன வாழ்க்கையை தேடி செல்கிறார்கள். ஆனா நம்மில் அநேகருக்கு நம் தேவனை தேட மாத்திரம் முடியவில்லை. ஏனெனில் அதற்கான நேரமும் இருப்பதில்லை. உலக காரியங்களையும் குடும்பத்தையும் பார்ப்பதற்கு நேரம் சரியாக இருக்கிறது. எதை தேட வேண்டும், நாம் தேடுவதால் கிடைக்கும் பலன் என்ன என்பதை ஒரு சின்ன கதை மூலமா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஒரு காட்டில பழங்குடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த குடிசை ஒன்றில் ஒரு மனிதரும் அவரது 4 மகன்களும் வாழ்ந்து வந்தார்கள். மூத்தவன் கூர்க்கண்ணன், அதாவது கூர்மையான பார்வையுடையவன். அடுத்தவன் நற்செவியன். அவன் எவ்வளவு சிறிய ஒலியும் கேட்டும் அது எவ்வளவு தொலைவில் இருந்து வருகிறது, யாருடையது என்று சரியாக சொல்லிவிடுவான். 3வது மகன் வல்லவன். புலி, சிங்கம் போன்ற கொடிய விலங்குகளுடன் சண்டையிட்டு வெல்லக்கூடியவன். 4வது மகன் மிகவும் சிறியவன். அவன் பெயர் வாஞ்சையன். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட சென்ற தந்தை வீட்டுக்கு திரும்பவே இல்லை. பிள்ளைகள் அனைவரும் வருத்தப்பட்டார்கள். ஆனால் ஒருவரும் அப்பாவை தேடி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. அப்பா வந்து விடுவார் என்று நம்பி பேசாமலேயே இருந்து விட்டார்கள். பல மணி நேரங்கள் ஆனது. காட்டு மிருங்களால் அப்பா அடிக்கப்பட்டு இறந்திருப்பாரோ என்ற பயமும் எண்ணமும் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்துவிட்டது. ஆனால் தேட முயற்சி செய்யவில்லை. ஆனால் கடைக்குட்டி மகன் வாஞ்சையன் மட்டும் அப்பா எங்கே என்று கேட்டு அழுது கொண்டே இருந்தான். அப்பாவை பார்க்க வேண்டும் என்று தனது சகோதரர்களை நச்சரிக்க ஆரம்பித்தான். அவனது தொந்தரவை தாங்க முடியாமல் அண்ணன்மார்கள் மூவரும் தந்தையை தேடி காட்டுக்குள்ளே சென்றார்கள். காட்டுக்குள் சென்று கொண்டிருக்கும் போது மூத்தவன் கூர்க்கண்ணன் சில காலடி தடங்களை பார்த்தான். இது நமது அப்பாவின் காலடி தடம், இந்த வழியாகத்தான் அப்பா சென்றிருக்க வேண்டும் என்றான். எல்லோரும் அந்த காலடி தடத்தை வைத்து முன்னேறி சென்றார்கள். இப்பொழுது அந்த அடர்ந்த காட்டுக்குள் இருந்து மெல்லிதாக ஒரு குரல் கேட்பதாக 2வது மகன் நற்செவியன் கூற இன்னும் முன்னேறி சென்றார்கள். அங்கே புலி ஒன்றுடன் அப்பா சண்டையிட்டு கொண்டிருப்பதை பார்த்தார்கள். உடனே 3வது மகன் வல்லவன் பாய்ந்து புலியுடன் சண்டையிட்டு அதை கொன்று தனது அப்பாவை காப்பாற்றினான். அப்பாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கியது. எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார்கள். வீட்டுக்கு வந்ததும் கூர்க்கண்ணன், நான் அப்பாவின் காலடி தடங்களை கண்டதால் தான் அவரை மீட்டு கொண்டு வந்தோம் என்றான். நற்செவியன் கூற, நான் அப்பாவின் குரலை துல்லியமாக கேட்டதால் தான் அவரை காப்பாற்ற முடிந்தது என்றான். அதற்கு வல்லவன், நான் என் உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த புலியுடன் சண்டை செய்யவில்லை என்றால் அப்பாவின் உயிரை காப்பாற்றிக்க முடியாது என்று சொன்னான். கடைக்குட்டி மகன் வாஞ்சையன் சொன்னான், அப்பாவை தேடுங்கள் தேடுங்கள் என்று நான் உங்களை தொந்தரவு செய்யவில்லை என்றால் நீங்கள் எப்படி அப்பாவை கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று சொன்னான். உண்மையும் அதுதானே, தேடினால்தானே கண்டறிய முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு காரியமும் தேடினால்தான் கிடைக்கும். இந்த கதையில வருவது போல நமக்கு ஒரு வாஞ்சையும் ஒரு ஆசையும் ஒரு ஏக்கமும் இருந்தால்தான் நாம் தேவனை தேட முடியும். இல்லை என்றால் அந்த நேரத்தை வேற ஏதாவது ஒரு காரியத்துல செலவிடுவோம். அப்படி செய்து கொண்டே நாம் தேவனை தேடும்போது அவர் நமக்கு தென்படுவதில்லை. நமக்கு ஒன்றுமில்லாத நேரத்துல தேவனை தேடுவதை பார்க்கிலும் எல்லாம் இருக்கின்ற சமயத்துல தேவனை முழு இருதயத்தோடு தேடுவதுதான் உண்மையான தேவ அன்பு. இதைதான் பரிசுத்த வேதம் இவ்வாறு கூறுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் வாஞ்சையோடு ஏக்கத்தோடு ஆசையோடு விருப்பத்தோடு தேடுவோம் என்றால் ஆசீர்வாதங்களை நாம் கூட பெற்றுக்கொள்ளுவோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.